ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவளும் நானும். இன்றைக்கி நம்ம கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட் பனானா பேன்கேக் எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 செவ்வாழை நல்ல பழுத்ததாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3/4 கப் அளவு மைதா, அப்படி இல்லைன்னா கோதுமை மாவுலையும் இதை நம்ம செய்யலாம். அது கூடவே 1/4 கப் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இது கூடவே நாம் பால் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நாம் ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம அரைக்கணும். மொத்தமாக இதுக்கு 3/4 டம்ளர் பால் தேவையாக இருந்தது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நாம் அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம பேன்கேக் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்து நெய் சூடானதும் அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பேட்டரை சின்ன சின்ன ரவுண்டாக ஊற்றி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்னு இல்லை, நமக்கு வேறு ஏதாச்சும் ஷேப் வேணாலும் இதில் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ சைடில் இருக்கிற நெய்யெல்லாம் இந்த பேன்கேக் மேலே படுற மாதிரி நம்ம தவாவை இது பண்ணி எடுத்துக்கலாம். மேலேயே நல்லாவே நம்ம கலர் சேஞ்சஸ் தெரியும். கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம இதை திருப்பிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பேன்கேக் ரெடி. இது கூட நாம் தேன் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பேன்கேக் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், ஸ்நாக்ஸ், டின்னர்னு எதுக்கு வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஹெல்தி, அதே சமயம் பயங்கர டேஸ்டியான ஒரு ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.